வெல்கம் டு ஷேரின் vlogs. இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த vlogல இன்னைக்கு நம்ம வீட்டு பொங்கல் பார்க்க போகிறோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் முன்னாடி நாள் நைட்டே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு பொங்கல் செய்ய ஆரம்பித்தாச்சு. ஒரு சைடு சக்கரை பொங்கல், இன்னொரு சைடு வெண்பொங்கல் ரெண்டுமே வச்சோம். ஸோ பொங்கலும் நல்லபடியாக பொங்கி வந்துருச்சு. அப்படியே சைடில் பொங்கக்காய் சாம்பார் ரெடி பண்ணலாம் அப்படின்னு எல்லா காயும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ மொச்சையெல்லாம் நைட்டே உரித்து வச்சாச்சு. ஸோ அப்படியே சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சமைச்சி எடுத்து வச்சுட்டு சாமிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி படைக்க ஆரம்பித்தாச்சு. டைம் கம்மியாக இருந்தனால என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாமிக்கு படைச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையாக நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். அந்த மாதிரி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு பொங்கல். நல்லா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம செய்கிறது தான். ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து நேரம் எங்கே கிளம்புறோம்? ஓகே, எங்கே? எந்த கோயில்? முருகன் கோயில். கிளம்பலாமா? கிளம்பியாச்சுங்க. எப்போ கிளம்புனாலும் பாப்பாவுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட நாங்கள் எடுத்துப்போம், ஸ்நாக்ஸு, அதே மாதிரி தண்ணி. ஸோ இது ரெண்டும் இருந்தால் அவளை ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ நடுவில் அப்பப்போ வந்துட்டு அழமாட்டா. அவள் அழும் போதெல்லாம் எடுத்து ஏதாவது கொடுக்க வேண்டியதான். சரி, நம்ம அப்படியே கிளம்புவோம் வாங்க. நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாங்கள் வேறு லாஸ்ட் மினிட்ல ஓடி வந்தோம். பயந்துகிட்டே வந்தோம் நாங்கள். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு இல்லை, கரெக்டான டைமுக்குள்ளே வந்தோம். க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக உள்ளே வந்துட்டோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. முருகர் காட்சி கொடுக்கணும்னு இருக்கு இன்னைக்கு நமக்கு. கூட்டமாக இருக்கும். ஒரு கிளாஸ் டீ குடிச்சாதான் நமக்கு டேயே நவுந்து. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக 2 டீ வாங்கி குடிச்சிட்டக்கப்புறம் தாங்க நிம்மதியாக இருந்துச்சு. சரி கிளம்பலான்னு வரும்போது நம்ம தள்ளுவண்டி கடையில் பனங்கிழங்கு விற்றுட்டு இருந்தாங்க. அப்பாடா, இதெல்லாம் நம்ம ஊரில் தாங்க அடிக்கடி கிடைக்கும். இங்கெல்லாம் எப்பயாவது இந்த மாதிரி போட்டால் தான். அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.